என்ன ரோகிணி என்னையும் பார்த்துட்டு இருக்கா? நீயும் சாப்பிட. என்ன இல்ல, இந்த கடையில நான் தனியா இருக்கிறப்ப நிறைய தடவை வாங்கி சாப்பிட்டிருக்கேன். ஆனா எப்போ இந்த டேஸ்ட் இருந்ததே இல்ல மனோஜ். ஆனா அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுறப்ப இதோட டேஸ்டே தனியா இருக்கு. அது ஏதாவது மாஸ்டர் மாறி இருப்பாரு. இல்ல, இது மாஸ்டரால வந்த டேஸ்ட் இல்ல, நீ என் பக்கத்துல இருக்கிறதால வந்த டேஸ்ட். இந்தா முதல்ல நீ குடி. ரோகிணி, நீ எலியை பிடிச்சிருவல்ல? உன்னையே பிடிச்ச எனக்கு எலிய பிடிக்க தெரியாதா? என்ன சொல்ற? நாம 2 பேரும் லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அத சொன்னேன். ஓ, அத சொல்றியா? என்ன பிடிக்க நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, பட் அதுல நீ தான் ஜெயிச்ச. அதுல எனக்கு சந்தோஷம்தான். சரி, இப்போ எலியை பிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஐடியா இருக்கு? என்ன ரோகிணி, பூனையை கொண்டு வந்து விட்டுருக்க? ஏற்கனவே எலி இருக்கு, அதை பிடிக்க முடியாம நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்ப பூனையை கொண்டு வந்து விட்டுருக்க. பூனை நான் கொண்டு வந்தது அந்த எலியை பிடிக்குதா மனோஜ்? அப்படியா? ஆனா அந்த எலி ரொம்ப ஸ்ட்ராங்கான எலி, அதை பிடிச்சிருமா அந்த பூனை? கவலையே படாத, அது கண்டிப்பா பிடிக்கும். சரி, நீ சொல்ற மாதிரி அந்த எலியை பூனை பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் அந்த பூனை இங்கேயே செட்டில் ஆயிடுச்சுன்னா அத நம்ம அப்புறமா பாத்துக்கலாமே. முதல்ல இது ஃபர்ஸ்ட் இந்த எலியை பிடிக்கட்டும். கண்டிப்பா அது பிடிச்சிடும்ல. என்ன மனோஜ், நீ எலியை தானே பிடிக்கணும், ஏதோ புலிய பிடிக்கிற மாதிரியே பேசிட்டே இருக்க. கண்டிப்பா அது பிடிக்கும். இனிமே எலிய பிடிக்க வேண்டிய வேலையை பூனை பாத்துக்கும். நீ வா, நம்ம உட்காந்து பேசுவோம். ஏ ரோகிணி, ஏன் இப்படி கீழே உட்கார்ற? வா வா வா, மேல உட்கார், வா வா. கட்டில் புதுசா மனோஜ்? ஆமா. ரோகிணி, என்னாச்சு? உன் கூட இப்படி உட்காந்து பேசி எவ்வளவு நாளாச்சு. எங்க என் லைஃப்ல நீ இல்லாம போயிடுவியோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். நம்மளை சுத்தி நிறைய பேர் நம்மளை பிரிக்க நினைக்கிறாங்க மனோஜ். அது நீ உண்மையை மறைச்சு இவ்வளவு தூரம். தப்புதான் மனோஜ். ஆனா நான் உன் கூட வாழணும் தான் அந்த பொய் எல்லாத்தையுமே சொன்னேன். இப்போ அதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஐ லவ் யூ மனோஜ். உன்னை என்னால மிஸ் பண்ண முடியாது. நீ இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இந்தா மீனா, குடுமா, நீ சாப்பிடு. இருங்க மாப்பிள்ள, நான் அப்புறம் சாப்பிடுறேன். பரவாயில்ல, நாங்க சாப்பிடும்போது நீங்க பரிமாறுறீங்கல்ல, இப்ப நான் பரிமாறுறேன். இதுல என்ன இருக்கு? இல்ல மாப்பிள்ள, நீங்க இதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நான் பாத்துக்கிறேன். நான் பண்ணக்கூடாதா? இதுவே ஒரு தப்பான வழக்கமா இருக்குதா? ஆம்பளைங்க சாப்பிடுற வரைக்கும் பொம்பளைங்க பரிமாறுறாங்க, அவங்க சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்களே பரிமாறி தனியா சாப்பிட்டுக்கணுமா? போதும். ஆமா முத்து,
அந்த பழக்கத்தை உருவாக்குனதே ஆம்பளைங்க தான். அதான் பொம்பளைங்க இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டுப்பா. அத்தை, நீங்களாம் தான் அந்த வழக்கத்தை மாற்றணும். சாப்பிட்றப்ப எல்லாரும் அவங்களுக்கு தேவையானதை அவங்களும் போட்டு சாப்பிட்டுக்கணும். மாமா எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் மாமா, கேட்கவே மாட்டாங்க. கேட்கலன்னா அப்படியே விடக்கூடாதுடா. கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சமைக்கிறது அவங்க தானே. ஆனால் முதல்ல சாப்பிட்றது ஆம்பளைங்க தான். நியாயப்படி சமைச்சவங்க தான் முதல்ல சாப்பிடணும். மாப்பிள்ள, இதுல என்ன இருக்கு? இது சாதாரண விஷயம். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைம்மா. எல்லாரும் சமங்கிறது ஒரு வீட்டு சமையல் கட்டில இருந்தே ஆரம்பிக்கணும். எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சு பழகுனா ஆம்பளை பொம்பளைங்கிற வேறுபாடே இருக்காது. கரெக்டுப்பா. எனக்கெல்லாம் ஒரு நாள் அதிகாரம் கைக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், எல்லா வேலையும் எல்லாரும் செய்யணும்னு சட்டமே போட்டுருவேன். சாப்பிடுங்கடா. மாப்பிள்ள, எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு மாப்பிள்ள. மா விடுமா, அவர் தான் சொல்றாருல்ல, அவரே பரிமாறட்டும். எனக்கும் அவர் பரிமாறி சாப்பிடதான் பிடிச்சிருக்கு. ஏய், அப்படி சொல்லுவீனா? உனக்கு பிடிச்சிருக்குதா? ஆஹா. சரி, இனிமே நீ சாப்பிடும்போது நான் தான் உனக்கு பரிமாறுவேன். அதான் சாப்பிடுங்கடா. சாப்பிடுமா. நீ சாப்பிடு. மாமா உங்களை மாதிரியே எல்லார் வீட்லயும் வந்துட்டா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டையே வராது. அட போடா நீ வேற. அங்கதான் நீ தப்பு கணக்கு போடுற. என்ன பண்ணாலும் புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது மட்டும் நிக்கவே நிக்காது. ஏன்னா சண்டைக்கு காரணம் தேவையில்ல. சண்டை பொண்ணு பொண்டாட்டியை நினைச்சா மட்டும் போதும், காரணம் தானா வரும். இல்ல மீனா? அப்ப நான் காரணமே இல்லாம சண்டை போடுறேனா? இல்ல இல்ல நோ 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 டென்ஷன், நோ டென்ஷன் மீனா. நோ 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 டென்ஷன். ஈட் ஈட் ஈட். என்ன மாமா இன்னைக்கு அடிக்கடி இங்கிலீஷ் தானே வருது? அம்மா இங்கிலீஷ் கிளாஸ் போறோம்ல. என்ன முத்து, நானே கேட்கணும்னு நினைச்சேன். படிக்கிறதுக்கு சேர்ந்துட்டீங்களா? சேர்ந்தாச்சுப்பா. மாமா அங்க போனதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு மாமா. ஸ்வேதா தான் அங்க இங்கிலீஷ் டீச்சராவே இருக்கா. அப்படியா? ஆமாப்பா, தங்கச்சி நல்லா இங்கிலீஷ் கத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்குது. இனிமே இந்த முத்து வேற மாதிரி மாற போறான் பாருங்க. ஏய், நீ ஒருத்தன் தாண்டா மாறாம இருந்த. உன் குணத்தை நீ மாத்திக்காதடா. அப்பா கேரக்டர்லாம் இன்னைக்கு மாறாதுப்பா. அதுதான் நம்ம கூடவே பிறந்ததாச்சே. அது வித் மீ. ஆமாமா, மூக்குக்கு மேல கோவம் வர்ற குணம் கூடவே பிறந்ததுதான். வித் மீ தான். சைலன்ஸ். அப்பாட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீ பேசாம சாப்பிடு. அப்பா, நான் இப்ப இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் ஆயிட்டேன்ல, இனிமே என் பேச்சே மாற போகுது. அதுதான் நான் சொன்னேன். இனிமேல இருந்து நான் உன்னை அப்பான்னு கூப்பிட மாட்டேன்ப்பா. ஏய், 1000 கவலை இருந்தாலும் நீ அப்பான்னு என்ன கூப்பிட்டு வருவாரு. அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன். இப்ப கூப்பிட மாட்டேன்னு சொல்றேன். என் மேல கோவமா? ஐயோ அப்பா, அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. எனக்கு எப்படிப்பா உன் மேல கோவம் வரும்? நான் அப்படி சொல்ல வரலப்பா. இனிமே நான் உன்னை அப்பான்னு கூப்பிடாம டாடி டாடின்னு தான் கூப்பிட வரேன். என்னடா இது டாடி டாடின்னு? இத்தனை வருஷம் இல்லாம இப்ப என்ன அப்பான்னு கூப்பிட்டா பெரிய சந்தோஷம். இதெல்லாம் வேணாண்டா. டாடி வார்த்தை வேணா வேறையா இருக்கலாம், ஆனா கூப்பிடறப்ப இருக்கிற பாசம், மரியாதை எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் ஒண்ணுதான். அதேதான். இப்படி பேசி பழகினா தான் சீக்கிரமா இங்கிலீஷ் கத்துக்க முடியும் தங்கச்சி சொல்லியிருக்குது டாடி. ஆமா மாமா, டே டு டே லைஃப்ல சின்ன சின்ன வார்த்தை நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணும்போது ஃப்ளூயண்டா பேச வந்துடும். அப்படி சொல்டா. இதுக்கு தான் நானும் சொல்றேன். டாடி, இனிமே நான் உன்னை டாடி டாடின்னு தான் கூப்பிடுவேன். ஓகே டாடி? நீ எப்படி வேணாலும் கூப்பிடு. சூப்பர் டாடி. அத்தை, ஏங்க இப்படி கத்துறீங்க? என்ன மாப்பிள்ள? இனிமே நான் உங்களை அத்தெல்லாம் கூப்பிட மாட்டேன். ஐயோ மாப்பிள்ள, என்னாச்சு? இனிமே நான் உங்களை ஆன்ட்டின்னு கூப்பிடுவேன். ஓகே ஆன்ட்டி? இல்ல மாப்பிள்ள, நீங்க அத்தனே கூப்பிடுங்க. உன்னை இப்ப ஆன்ட்டின்னு கூப்பிட்டா என்னம்மா? இல்லடா, ஸ்கூல் பசங்க எல்லாம் என்ன வரும்போது போகும்போது ஆண்டின்னு தான் கூப்பிடுவாங்க. ஓ, நீ என்ன ஸ்கூல் பிள்ளையா? இந்த வயசுல நீ என்ன இப்படி கூப்பிடுறியான்னு கேக்குறீங்க? ஐயோ அப்படி இல்ல மாப்பிள்ள, நீங்க அத்தனை கூப்பிடும்போது இருக்கிற பாசம் இந்த வார்த்தையில பெருசா தெரியல. ஆன்ட்டி, அப்பாவுக்கு சொன்னதுதான் உங்களுக்கும். வார்த்தை வேணா வேறையா இருக்கலாம், ஆனா எமோஷன் அதே தான். நான் இங்கிலீஷ் கத்துக்கணுமா இல்லையா? சரிங்க மாப்பிள்ள, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க. சூப்பர் ஆன்ட்டி. மீனா, நீ இனிமே ஆன்ட்டிய மம்மின்னு கூப்பிடு. வேணாம் சாமி, என்னால அப்படியெல்லாம் மாத்திக்க முடியாது. அப்ப நீ கத்துக்கணுமா? கத்துக்கிறேங்க, ஆனா இது மட்டும் வேணாம். நீங்க யாரை எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. அப்ப இனிமே நீ எனக்கு பொண்டாட்டி கிடையாது. ஐயோ மாப்பிள்ள, ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல ஆன்ட்டி, இனிமே மீனா எனக்கு டார்லிங்.